எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரமேசிங் புக்கில் இருக்க எக்கனாமிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பிளானிங் இன் இந்தியா தான் இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் அதோட கன்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளானிங் இன் இந்தியா. ஓகே, ஆஃப்டர் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம்டு நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜான்வரி 1, 2015 ஃபார்ம் பண்ணாங்க நிதி ஆயோக். நிதினா என்ன? நிதினா பாலிசி, ஆயோக்னா கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனுங்கிறத பாலிசி கமிஷனாக மாற்றிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கு என்ன அப்ரிஷியேஷன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா, நிதி ஆயோக் எதனால் ஃபார்ம் பண்ணாங்க, அதே மாதிரி ஐஇஓனா என்ன, என்டிசினா என்ன, அதே மாதிரி 5 இயர் பிளான்னா என்ன, இந்த 3 தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஓகேவா கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் மோர், ஐஇனா என்ன? ஐஇங்கிறது நிதி ஆயோக் ஃபார்ம் ஆகிறத ஹெல்ப் பண்ணுறது. நிதி ஆயோக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ரிப்போர்ட் தான் ஐஇ. ஓகேவா, இண்டிபெண்டன்ட் எவால்யூஷன் ஆஃபீஸுங்கிறது. இந்த ரிப்போர்ட் தான் நிதி ஆயோக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வர நம்ம பிளானிங் கமிஷனில் டாப் டவுன் அப்ரோச் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வில்லேஜில் இருந்து ஒரு அப்ரோச்சு கொண்டு வரணும், வில்லேஜ் லெவலில் ஒரு அப்ரோச்சை கொண்டு வரணும். அதே மாதிரி மாடர்ன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ்னால் ஒரு தடையாக தான் இருக்குது. கரண்ட்டு அந்த பிளானிங் கமிஷனுங்கிறது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தான் இருக்குது, மாடர்ன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம புதுசாக நம்ம ஒரு இதை கொண்டு வரணும், பிளானிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக்ங்கிறது. ஓகேவா, பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிவிட்டு ஆனால் ரிஃபார்ம் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் ரிஃபார்ம் பண்ணால் ப்ராப்பராக நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அபாலிஷ் பண்ணி கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக்ங்கிறது. ஓகேவா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஷிஃப்ட், டெக்னாலஜிக்கெலாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம், குளோபலைசேஷன் ஆகிடுச்சு, எக்கனாமிக்கும் மாறிடுச்சு, டெமோக்ரஸி மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்க, இப்போ எல்லாம் இல்லை, ஸ்டேட்லேருந்து நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஐஇஓ ரிப்போர்ட் படி பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிவிட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, replace it, reform and solution commission. Okay, and the expert let என்னன்னா the new body should be staffed by domain expert academics. அதாவது நியூ பாடி ஸ்டாஃப்டு பை, அதாவது யாரை வச்சு தொடங்கியிருக்காங்க, அது ஒரு நாலேஜ் ஹப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய அதாவது இந்த பாவர்ட்டி அலிவேஷனில் நோபல் ப்ரைஸ் பெற்றவங்கள வச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் க்ரியேட் பண்ணாங்க. அப்ஜித் பானர்ஜி அண்டு எஸ்தர் டஃப்லோங்கிற. அதே மாதிரி சில நாலேஜபிள் பர்சன்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இது ஒரு டீசென்ட்ரலைசேஷனுங்கிறாங்க. அதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதோட ப்ரியாரிட்டியை இது பண்ணிக்கலாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது ப்ரியாரிட்டி கொடுக்குங்கிறாங்க, ஃபினான்சியலாகவும் சரி, எல்லாத்துலேயும் சரிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு பெர்மனன்ட் பாடி. ஓகேவா, ஃபைனான்ஸ் கமிஷனும் ஒரு பெர்மனன்ட் பாடியாக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ட்ரான்சிஷன் டு நிதி ஆயோக். ஓகே, மெனி ஐஇஓ ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிசர்வ் டுவர்ட்ஸ், இது ஒரு திங்க் டேங்க் மாடலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் ரெகுலேஷன், அதாவது நிதி ஆயோக் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலையும் அந்த கோஆப்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷனை க்ரியேட் பண்ணணும். ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது, ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நிதி ஆயோக். அண்டு ப்ரைவேட் செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அண்டு பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகேவா, அதாவது யூனியன், ஸ்டேட்டு, ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, இதுதான் நிதி ஆயோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கோஆப்ரேட் ஃபெடரலைசேஷன் மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ஃபெடரலைசேஷன் க்ரியேட் பண்ணுறது. அதாவது ரேங்கிங் அடிப்படையில் ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு இதில் ரேங்கிங் அடிப்படையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு
அது மூலமாக அது காம்படிஷனை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? எஜுகேஷனில் எது அதிகமாக இருக்குது, லிட்ரேசியில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சியில் எந்த இது அதிகமாக இருக்குது, ஜிடிபியில் எது அதிகமாக இருக்குதுன்னு இதே மாதிரி ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டை விட்டு காம்படிஷனை வந்து ஸ்டேட்டில் வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி. ஓகேவா? என்டிசிங்கிறது என்னென்னா ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆஃப்டர் பிளானிங் கமிஷன் ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் என்டிசி. ஓகேவா? இது எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதுன்னா, இது வந்து 1952 க்ரியேட் பண்ணப்பட்டது. எதுக்காகனா மானிட்டரிங் த பிளானிங் கமிஷன். ஓகேவா? பிளானிங் கமிஷன் வந்து ஒழுங்காக வந்து பண்ணுறாங்களா, வந்து எல்லாத்துக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக போய் அடையுதாங்கிறது வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து என்டிசி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அபாலிஷ் பண்ணி இதை நிதி ஆயோக் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மெர்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஆகஸ்ட் 2016 அபாலிஷ் பண்ணி நிதி ஆயோக் கூட ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் என்டிசி வந்து ஒரு பிளானிங் கமிஷனை மானிட்டர் பண்ணுற ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பிளானிங் கமிஷன் வந்து கைட்லைன்ஸ் பண்ணும். ஓகேவா? எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் ஃபார் த பிளானிங் கமிஷன். ஓகேவா? நேஷ்னல் பிளானை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான். லிட்ரலி பிளானிங் கமிஷன்லேருந்து கேபினெட் போகும், கேபினெட்லேருந்து என்டிசி போகும், என்டிசியில் ரிவ்யூ முடிச்சுட்டு பார்லிமெண்ட் போகும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட செட்டப். ஓகேவா? பிளானிங் கமிஷன்லேருந்து கேபினெட் போகும், கேபினெட்லேருந்து என்டிசி வந்து அவங்க ரிவ்யூ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட்டே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். காம்போசிஷன் அண்ட் லீடர்ஷிப். இனிஷியல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர், லிட்டரலி ஆல் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன்ஸ் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் என்டிசி. ஓகேவா? பிளானிங் கமிஷனில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க இதுலேயும் மெம்பராக இருப்பாங்க. அதேமாதிரி சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், இவங்களாம் மெம்பராக இருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டிமேட் கோஆப்ரேஷன், அதாவது இன்டிமேட் கோஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து வியூ பண்ணார். ஓகேவா? ஆஃப்டர் நேருக்கு அப்புறமா அது வந்து இது பண்ண ஆள் இல்லை, அது வந்து அப்படி முடங்கிருச்சு. அதுக்கு முன்னாடி நேரு விஷனில் என்ன சொன்னாங்கன்னா, ஹி வியூடு இன்டிமேட் கோஆப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும், ஸ்டேட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷனை வந்து இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விதமாக பார்த்தாரு நேரு வகையில். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜ். Secretary. The Secretary of the Planning Commission also served at the Secretary at the end. ஓகேவா? பிளானிங் கமிஷனோட செக்ரட்டரி தான் இதுக்கும் சர்வ் பண்ணுவார். அதாவது என்டிசியோட செக்ரட்டரியாகவும் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ரிவைஸ்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டிசி. ரிவைஸ்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் பிளான்ஸு. ஓகேவா? அதாவது முன்னாடி 1967 முன்னாடி அப்ரூவ் பிளான்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? அக்செப்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி ஓகே இது பண்ணுறது. அப்புறம் ஒர்க்கிங் ரிவ்யூ, அது பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பார்க்குறது. அதே மாதிரி அது வந்து ஒரு பிளான் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணால் அதை வந்து மானிட்டர் பண்ணுறது. இதே மாதிரி நிறைய மெஷர் பண்ணுறது, டார்கெட் எவ்வளோ, அச்சீவ் எவ்வளோ இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றபடி பப்ளிக் செக்டாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது. இதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். The rise, fall and revival of the NDC. The decline after நேரு. அதான் நேருக்கு அப்புறமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. ஓகேவா? லார்ஜ்லி இக்னோர் பை நான் காங்கிரஸ் சிஎம்ஸ். அதாச்சும் காங்கிரஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆஃப்டர் நேரு டைட் காங்கிரஸ் வந்து இதை அவ்வளோவா எல்லா ஸ்டேட்லையுமே இல்லை. ஸோ வந்து நான் காங்கிரஸ் பீப்புள்னால இது வந்து ரொம்பவே வந்து டிக்ளைன் பண்ணப்பட்டாங்க. அதுமாதிரி டிக்ளைனும் ஆச்சு. சென்ட்ரல் சைடு ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா சென்ட்ரலில் ஒரு டெமோக்ரஸி இருக்கும், ஸ்டேட்டில் ஒரு டெமோக்ரஸி இருக்கும். அது வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு. ஓகேவா? அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த WTO ரெகுமெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் கேபிட்டல் நெசசிட்டி கிரேட்டர் டேட் அனாட்டமி. அதுமாதிரி கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் பார்த்திங்கன்னா 73rd பிளானும் 74th அமெண்ட்மெண்ட்டும்
இந்த இதை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கான்சியஸ் ஏரா, அதாவது ஒருமித்த கருத்தில் பார்த்திங்கன்னா 10th 11th 12th அது வந்து அந்த பாலிசி வந்து இதோடு தான் ஏற்கப்பட்டது. அதாச்சு இதை வச்சு தான் வந்து அந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த 3 ஐந்தாண்டு திட்டங்கள் 10th 11th 12th ஐந்தாண்டு திட்டங்கள் என்டிசி வந்து அதோட ஒருமித்த ஆதரவுடன் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் கம்பேரிசன். ஓகேவா? கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? த எண்ட் ஆஃப் அன் ஏரா. என்டிசி வந்து லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னா 57th மீட்டிங் தான் லாஸ்ட் மீட்டிங்காக இருந்துச்சு. அது December 2012 நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிரியேஷன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேவா? அப்புறம் நிதி ஆயோக் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட மெர்ஜ் ஆனது. ஓகேவா? அது நிதி ஆயோக் கூட என்டிசி வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு 2016 ஆகஸ்ட்டில். அதுதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நிதி ஆயோக் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? என்டிசி வெர்சஸ் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் கூட மெர்ஜ் ஆகிடுச்சு. அதேமாதிரி அதுக்கப்புறம் அது வந்து எப்படி போச்சு, அதாவது ஜிசினா கவர்னிங் கவுன்சில் இஸ் கன்சிடர் சுப்பீரியர் பிகாஸ் இட்ஸ் ரீச்சஸ் டிசிஷன் வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த திங்க் டேங்க் மெம்பர்ஸ் என்ஷூரிங் ஸ்டேட்ஸ் வாய்ஸஸ் ஆர் டைரக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அதாவது கவர்னிங் கவுன்சில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது கவர்னிங் கவுன்சில் நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்டிசியை கம்பேர் பண்ணும்போது நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்டோட இதுதான் வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஸ்டேட்டில் இருந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் சொல்கிறத கேட்கணுங்கிற மாதிரி நடந்தது போய் ஸ்டேட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாய்ஸ் தான் வந்து டைரெக்டாக இருக்குது. அவங்களோட அப்ரோச்சுக்கு ஏற்றாப்பில் பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் லிட்டரலி வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரோல்னால் ஸ்டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட் த சென்டர். ஓகேவா? ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த நிதி ஆயோக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோலாகவும் இருக்குது. ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? சென்ட்ரல் பிளானிங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5-year பிளான், அப்புறம் 20 point பிளான். ஓகேவா? 20 point பிளானும் வந்து ஒரு மானிட்டரிங் இது தான். ஓகேவா? இதுவும் மானிட்டர் பண்ண தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 5-year பிளான். அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதாவது இது வந்து என்னென்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது எம்பி இருக்கார்ல, எம்பி வந்து ஸ்டேட் அதாவது லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணுறது. ரோட்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், மக்களோட தேவையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே லோக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணி பண்ணக்கூடியது தான். அந்த எம்பி வந்து டைரெக்டாக வந்து லோக்கல் ஏரியாவில் உள்ள டெவலப்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 5-year பிளான் வாங்க பார்த்துருவோம். 5-year பிளான் வந்து ரொம்பவே முக்கியமானது பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இருக்காது. டார்கெட் பர்சன்டேஜ் அதில் அச்சீவ்டு இது ரெண்டுமே இல்லை. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புக்ஸில் இருக்கும், ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் வந்து அதையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 5-year பிளான் வந்து 1951 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5-year பிளான் 1951 to 56 ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து லிட்ரலி வந்து ஹர்தார் தாமர் மாடல். ஓகேவா? ஹர்தார் தாமர் மாடலை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ஃபாரின் கிரெயின்ஸ் இம்போர்ட்ஸு, ரைசிங் ப்ரைஸஸும் இது காரணம் என்னென்னா, அதாவது இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து லார்ஜாக இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு, இரிகேஷன், பவர் ப்ராஜெக்ட்ஸு இதுக்கெலாம் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அலோகேஷன் என்னென்னா 44% மேலே பப்ளிக் செக்டாருக்கு தான் வந்து டைரெக்டாக வந்து அவுட்லே பண்ணியிருப்பாங்க. அதாவது லிட்ரலி வந்து அதுக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து செலவுகளாக இருக்கட்டும், பாலிசிஸாக இருக்கட்டும் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாதிரி செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 56 to 61. செகண்ட் பிளான் வந்து ஒரு முக்கியமான பிளான். ஓகேவா? நம்ம வந்து செகண்ட் பிளானில் வந்து ஒரு இன்டர்ஸ்டேஷன் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருப்பாங்க 1956. மெகாபோலிஸ் அந்த நேரு இருக்கும்போது மெகாபோலிஸுங்கிறவர் ப்ரொஃபஸர் மெகாலா நோபிஸுங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பார்.
இவர் தான் வந்து சோசியலிஸ்ட் மார்க்கெட்டில் அக்ரிகல்ச்சர் டு ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதாவது கேபிட்டல் குட்ஸ் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் குட்ஸ் ப்ரொடக்ஷன்னா என்னென்னா, நம்ம வந்து கேபிட்டல் குட்ஸ், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தேவைன்னு அப்படி கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு பில்டிங் வேணும். ஓகேவா? இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி நமக்கு இருக்கணும். இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு இண்டஸ்ட்ரி கேபிட்டல் குட்ஸுங்கன்னா பில்டிங் உருவாகணும். பில்டிங் உருவாகணும்னா என்ன வேணும்? ஸ்டீல் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல் பில்டிங் உருவாகுச்சு. இந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷன், ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகணும்னா எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் வேணும்னா இந்த மூணுமே வந்து, இந்த 3 கேபிட்டல் குட்ஸும் நம்மகிட்ட இருக்கணும். நம்மகிட்ட இருந்தால் தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடக்ஷன் வந்து மூவ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபுளாக மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி, சிமெண்ட்டு, ஸ்டீலு இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இதில். ஓகேவா? அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதே மாதிரி தேர்ட் 5 இயர் பிளான் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு செல்ஃப் ரிலியன்ட், அதாவது பேலன்ஸ்டு ரீஜன் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுவும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்டு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. எதனாலனா சைனா வார், பாகிஸ்தான் வார்லாம் நடந்திருக்கும். அதனால அதே மாதிரி வறட்சியும் நோக்கி போயிருக்கும். ஓகேவா? அதனால் ஃபண்டு இல்லாமல் எல்லா ஃபண்டும் வந்து டிஃபென்ஸுக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. அதனால இது ஃபெயிலியரை நோக்கி போயிருக்கும். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். த்ரீ ஆனுவல் பிளான்ஸ். இது கேன்சல் ஆகிற இந்த வார்ஸ்லாம் வந்ததுனால 3 ஆனுவல் பிளான்ஸ்னு கிரியேட் ஆகிருக்கும். பிளான் ஹாலிடே அதுதான். இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து 4th பிளானை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஃபினான்சியலாக வந்து வீக் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பாலிசிக்கு வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸோ க்ரோத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இதை தான் நம்ம பிளான் ஹாலிடேன்னு சொல்லியிருப்போம். அதாவது 1966 to 1969. ஓகே. அப்புறம் ஃபோர்த்து பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1969 to 74 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நடந்திருக்கும். 1969 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வந்து கட்கில் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதில் ஒரு கட்கில் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கட்கில் ஃபார்முலா அது வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்டோட சென்ட்ரலோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்டு க்ரோத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் க்ரோத்தில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்டெபிலிட்டியாக க்ரோத் இருக்கணும். அதேமாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ், யாரையும் கையேந்தி இருக்கக்கூடாது. நம்மளே நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணுங்கிறது தான் அதுக்கான இது. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் நேஷ்னலைசேஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஹை இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டு இதெல்லாம் வந்து போக்கணும். அதே மாதிரி இன்க்ரீஸ்டு சென்ட்ரலைசேஷன் பிளான் பிகேம் எ டூல் ஃபார் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ வார் காஸ்ட் ஆஃப் ஃபினான்சியல் சிச்சுவேஷன் இதுக்கு வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது கூட ஒரு பெரிய ஃபினான்சியல் சிச்சுவேஷன் ஹேப்பனிங் ஆகிருக்கும். எதுக்காகனா வார் நடந்திருக்கும், இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து பிளான் வந்து பாவர்ட்டி அலிவேஷன். ஓகேவா? இது வந்து வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஹரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது இதுவும் பொதுவாகவே செல்ஃப் ரிலையன்ஸ் தான் 5 இயர் பிளான். ஓகேவா? நம்ம வந்து யார்கிட்டையும் கையேந்தி இருக்கக்கூடாது, நம்மளே நமக்கு தேவையானதை உருவாக்கணும். ஓகேவா? யார் பெக்கிங் பவு கண்ட்ரியாக, அதாச்சும் நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து விட்டு போனோம், சுதந்திரத்தை விட்டு போனதுக்கப்புறம், இந்தியா விட்டு போனதுக்கப்புறம், சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் லிட்ரலி நம்ம பெக்கிங் பவு கண்ட்ரியாக தான் இருந்தோம். நமக்கு தேவையான ஃபுட் ப்ரொடக்ஷன் கூட நம்மளால் பண்ண முடியல. அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணுங்கிறது தான் எல்லா பிளானோட மோட்டிவும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்த டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் மானிட்டர் பண்ண 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுன்னா, ப்ராவர்ட்டி ரிமூவல் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிஐ நியூ ரூல் என்னென்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஹேண்டட் த டாஸ்க் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஃபங்க்ஷன் இட் ஸ்டில் பெர்ஃபார்ம்ஸ். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆர்பிஐட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்னன்ஸ் டிகே வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரிமினல் பாலிட்டிஷியன் பிரேக் அவுட், அதாவது அரசியல்வாதி குற்றவாளியாக இருப்பாங்கள்ல, அது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது,
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நிர்வாகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருந்ததுனால இது வந்து சிதைவாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவர்னன்ஸ் வந்து இந்த பாலிட்டிஷியன்ஸ்னாலேயும் ஏற்றத்தாழ்வுனாலேயும் இதை சிதைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் டர்மோ, அதான் அந்த பார்ட்டி வந்துச்சு, அதாவது ஜனதா பார்ட்டி வந்துச்சு, கேம் டு பவர். ஆஃப்டர் ஜனதா பார்ட்டி கேம் டு பவர், இந்த 5th ஃபைவ்-இயர் பிளான் வந்து ஒன் இயர் எண்டிங். ஓகேவா. 5th ஃபைவ்-இயர் பிளான் வந்து 1 இயர் எண்டிங் முடிஞ்சிருக்கும். அப்புறம் அது ரோலிங் பிளானாக மாற்றிருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிருப்பாங்க, ரோலிங் பிளானாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா. அது மாற்றிட்டு 78 to 83 வந்து அது ரோலிங் பிளானாக தான் இருக்கும். ஓகேவா. த டூ கவர்மெண்ட் லான்ச் இட்ஸ் ஓன் 6th பிளான். 6th பிளானே கிடையாது, இது வந்து ஒரு ரோலிங் பிளான்னு சொல்லிட்டு அது ரோலிங் பிளானாக வந்து மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரிட்டர்ன் ஆஃப் காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 6th ஃபைவ்-இயர் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியும் கவர்மெண்ட் மாற பிளானிங்கை வந்து அதுக்கேற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜனதா பார்ட்டி வந்தோடனே 6th ஃபைவ்-இயர் பிளான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரோலிங் பிளான் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து காங்கிரஸ் வந்தோடனே ரிட்டர்ன் வந்து 6th ஃபைவ்-இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஓகேவா. இதுக்கு நேமும் வச்சு இது வந்து ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 6th பிளான் பார்த்தீங்கன்னா, 6th பிளான் ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிபி ஹட். ஓகேவா. இதுவும் அதே தான். அது பாவர்ட்டியை வந்து ஒழிக்கணும், வறுமையை வந்து ஒழிக்கணும். டைரக்ட் அப்ரோச் வந்து என்னென்னா லிவிங் ஸ்டாண்டர்ட், புவரோட லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து பில்டிங் வந்து இயர்லி 28 பாயிண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கீ ஏரியா ஃபோக்கஸ் பார்த்துருவோம். கீ ஏரியா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, கீ ஃபோக்கஸ் ஏரியா இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ரூரல். ஓகேவா. ரூரலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்டெக்ரல் IRDP கொண்டு வந்து எலிமினேஷன் ஆஃப் ரீஜன் டிஸ்பாரிட்டிஸ் த்ரூ த இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்து ரீஜனல் லெவலில் டிஸ்பாரிட்டியை வந்து போக்கியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரூரல் லெவலில் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் நேஷ்னல் ஸ்கீம்ஸ், அதாவது நேஷ்னல் ஸ்கீம்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன் டெவலப்மெண்ட் கன்சர்ன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டெவலப்மெண்ட் கன்சர்ன், அதாவது டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் தேவையோ அதுக்கும் அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி கன்சர்ன் பண்ணி நேஷ்னல் ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் 7th பிளான் எப்போ நடந்திருக்குன்னா 1985 to 90. ஓகேவா. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ரேபிட் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் அண்ட் ஜென்ரல் ப்ராஃபிட். அதாவது ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா. ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணணும். லிட்ரலி வந்து நம்ம சொன்ன மாதிரி பெக்கிங் பவ் கண்ட்ரியாக இருந்தோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போகும்போது பெக்கிங் பவ் கண்ட்ரி, கையேந்தி நின்னோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதேமாதிரி கைடிங் பிரின்சிபல் என்னென்னா க்ரோத்து எப்படி ஜிடிபி தான் க்ரோத்து. ஓகேவா. ஜிடிபி லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் பண்ணியிருக்காங்க. மாடர்னைசேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும், மாடர்னைசேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேவா. அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ், யாரையும் வந்து நம்பி இருக்கக்கூடாது, நமக்கு தேவையானது நம்மளே இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். ஓகேவா. இம்போர்ட்டை கம்மி பண்ணணும், எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இதோட நோக்கமாக இருந்தது. ஜஸ்டிஸ். ஓகேவா. சோசியல் ஜஸ்டிஸ், எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் இருக்கணும், எல்லாருமே வந்து பாகுபாடு படாமல் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதான். ஓகேவா. வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஜவஹர் ராஜ்கர் யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1989. ஓகேவா. இந்த 7th பிளான் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா ரூரலில் இருக்க புவருக்கெலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஓகேவா. அதே மாதிரி பாலிசி ரீஓரியன்டேஷனுங்கிறது IRDP, CADP, DPAP அண்டு DDP
அதுதான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பெட்டர் எஃபிஷியன்சி வந்து க்ரியேட் பண்ணி, அதாவது மறுசீரமைத்து அது வந்து சிறந்த ஒரு செயல்திறனாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்ததை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்து பெனிஃபிட், மக்கள் வந்து அதனால் ரொம்ப நல்லாவே பெனிஃபிட் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அதாவது 73rd அமெண்ட்மெண்ட்டும் 74th அமெண்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லேயராக வந்து இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே 25. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். த 1980s கிரைசஸ். 1980s கிரைசஸ் வந்து despite high growth, the plan suffered from fiscal imbalance, excessive reliance on heavy foreign loans. அதாவது ஃபாரின் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, 1980s கிரைசிஸ் நடந்திருக்கும். அது எதனாலனா எக்ஸசிவ் ரிலையன்ஸ் வந்து, அதாவது ரொம்பவே ஃபாரினர்ஸை நம்பி இருப்போம். ஓகேவா, ஹெவி ஃபாரின் லோன்ஸ் நம்ம ரொம்பவே சஃபர் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஹை க்ரோத் இல்லை, டிஸ்பைட் ஹை க்ரோத் த பிளான் சஃபர்டு ஃப்ரம் இந்த ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ்னாலேயும் எக்ஸ்டர்னல் டெப்த் அதிகமாகிடுச்சு. ஓகேவா, கடன் அதிகமாகிடுச்சு, நிறைய பேர்கிட்ட வாங்கி கடன் அதிகமாகிடுச்சு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து க்ரைசிஸ் ஆகிடுச்சு. இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட்டை விட நம்ம இம்போர்ட் அதிகமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டே அடி வாங்கிடுச்சு. நம்மளோட மணியோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. ஓகேவா, இன்டர்னல் டிமாண்ட் எக்ஸ்பேண்டட் வித்தவுட் ஈக்குவல் எக்ஸ்போர்ட். ஓகேவா, பார்த்தீங்களா, ஈக்குவல் எக்ஸ்போர்ட் இல்லை, ஈக்குவல் எக்ஸ்போர்ட் க்ரோத் இல்லை, இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குது நம்மகிட்ட. இம்போர்ட் அதிகமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அடிவாகும். எக்ஸ்போர்ட் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், அவ்வளோதான், நம்மளோட மணி வேலைக்கு இதாகும். அது கிரைசஸை ஏற்படுத்திட்டு. ஓகேவா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 ஆனுவல் பிளான்ஸ். ஓகேவா, டிலே ஆஃப் த 8th பிளான் டிலே ஆகிறதுனால க்ரியேட் பண்ணப்படுறது தான் 2 ஆனுவல் பிளான்ஸுங்கிறது. இது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்ட் சென்ட்ரல் குளோபல் எக்கனாமிக் செக்டர். ஓகேவா, டிலேடு எதனால் டிலே பண்ணுச்சுன்னா அந்த பொலிட்டிக்கல் ரீசன்னால் டிலே ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து செப்ரேட்டாக வந்து இந்த 2 ஆனுவல் பிளான்ஸ், இந்த 2 ஆனுவல் பிளான்ஸும் செப்ரேட்டாக வந்து ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. 90 to 91, அதே மாதிரி 91 to 92 அப்படின்னு சொல்லிட்டு வருஷங்கிற மாதிரி செப்ரேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதோட ஸ்ட்ரெஸ் முனைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த அப்கமிங் 8th பிளான். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது. அதேமாதிரி சோசியல் ஃப்ரேம்வொர்க், அதாச்சும் சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நல்லாவே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சோசியலாக வந்து நல்லாவே சோசியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். அதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 8th பிளான். ஓகே, 8th பிளானை 1992 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 1997. ஓகேவா, இது வந்து 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா, அதனால ஹை இன்ஃப்ளேஷன், ஃபிசிக்கல் டெபிசிட்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு இதில் வந்து ஃபிசிக்கல் டிசிப்ளினில் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செக்கிங் த நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிசிக்கல் டெபிசிட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சப்சிடிஸ். ஓகேவா, இதிலெல்லாம் கவனத்தை அதிகமாக செலுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து ஒரு கிரேட்டர் ரோல், அதாவது மார்க்கெட்டில் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரைமரி டிரைவர்ஸாக ஆக்கியிருப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பேலன்ஸு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 9th பிளான். ஓகே, 9th இப்போ 8th பிளான் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரானு கேட்டிங்கன்னா 8th பிளான் வந்து ஒரு சக்ஸஸ் தான். ஓகேவா, ஆவரேஜான சக்ஸஸ் தான். ஸோ எந்த பிளான்லாம் வந்து ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 9th, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக சக்ஸஸ் தான். 12th வந்து லிட்ரலி வந்து நடந்திருக்கு. அதுக்குள்ளே நிதி ஆயோக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து 9th பிளான். ஓகேவா, அதாவது ஈஸ்ட் ஏசியன் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபினான்சியல் கிரைசிஸ்னால் வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கும்.
ஓகேவா. அதை வந்து பேலன்ஸ் பண்ண வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லிட்ரலி வந்து இது வந்து ஒரு இண்டிகேட்டிவாக செட்டிங் ஏ ஹை க்ரோத் டார்கெட் ஆஃப் 7%. 7% வந்து ஹை க்ரோத் டார்கெட்டாக வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பிளான். அதாவது 9th பிளானை எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சர்வீஸில். மினிமம் சர்வீஸ், பேசிக்காக ஒரு நாட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்கணுமோ அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மினிமம் சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ப்ரைமரி ஹெல்த் சர்வீஸு, அப்புறம் எஜுகேஷன்ஸு, அப்புறம் வந்து பப்ளிக் ஹவுசிங்ஸு, ஷெல்டர்லெஸ் புவருக்கு வந்து பப்ளிக் ஹவுசிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நியூட்ரிஷன் சப்போர்ட் சில்ட்ரன்ஸுக்கு. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி, ரோட்ஸு, ஓகேவா, ரோட்ஸ் கனெக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி. அதே மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ், அந்த ரேஷன் ஷாப் இருக்குல்ல நமக்கு, அந்த அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரிலேட்டட் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து 9th பிளான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போங்க, நெக்ஸ்ட் பேஜ். ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ப்ரையாரிட்டி. ஓகேவா. ஃபிஸ்கல் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்து இது ப்ரையாரிட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டெஃபிசிட், அதாவது ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது ரெவன்யூ டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணாங்க. ஓகேவா. ரெவன்யூ கலெக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. டேக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெவன்யூ கலெக்ஷன் அதிகமாக பண்ணாங்க. அப்புறம் காஸ்ட் ரெக்கவரி, அதாவது யூசர் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து சர்வீஸில் வந்து யூசர் சார்ஜஸ் வச்சாங்க எக்ஸ்ட்ராவாக, அது மூலமாக ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பென்ஷனு, அதாவது கட்டிங் காஸ்ட்டு வந்து காஸ்ட்டை வந்து கட் பண்ணாங்க. வேஜஸில், பென்ஷனில், இன்ட்ரெஸ்ட்லலாம் காஸ்ட்டை கட் பண்ணாங்க. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th பிளான். ஓகேவா. 10th பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் பாலிசி மைண்ட் செட். அதாவது 10th பிளான் மார்க்கெட்டே சிக்னிஃபிகன்ட் பிளானிங் பாலிசி மைண்ட் செட்டோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மூவிங் ஃப்ரம் பியூர்லி எக்கனாமிக் டார்கெட்ஸ் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்கம் டார்கெட், அதாவது பெர் கேபிட்டா இன்கம்மை வந்து டபுள் ஆக்கணும் 1 decade, அதாவது 10 yearsல வந்து பெர் கேபிட்டா இன்கம்மை டபுள் ஆக்கணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைலை வந்து ஸ்டாண்டர்டாக ஆக்கணும். நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுமாதிரி மானிட்டரபிள் டார்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 11 இதை வந்து பாவர்ட்டி, எஜுகேஷன், ஜெண்டர் கேப்ஸ் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 11 இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அதுமாதிரி கவர்னன்ஸை வந்து இது பண்ணாங்க. ஓகேவா. எது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட், அதாவது கிரிட்டிக்கல் ஃபேக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும்ல, டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சில கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அதெல்லாம் வந்து ரெகனைஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பர் பண்ணாங்க. ஓகேவா. அதை வந்து சரி பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டு பஞ்சாயத்து ராஜ் ரோலை வந்து இந்த பிளானிங் ப்ராசஸில் வந்து, அதாவது இன்க்ரீஸ் த ரோல் ஆஃப் ஸ்டேட்டோட ரோலையும் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் வந்து வில்லேஜில் இருந்து தான் இருக்குங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சோசியல் செக்டர், அதாவது ஹெல்த்து, எஜுகேஷன், இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th பிளான். ஓகேவா. இது 11th பிளான் தான் ஃபைனல் பிளான். ஏன்னா 12th பிளான் வந்து முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே நம்ம வந்து நிதி ஆயோக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 11th பிளான் வந்து 2007 to 12 நடந்திருக்கும். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா இன்க்ளூசிவ் க்ரோத். அதாச்சு இன்க்ளூசிவ் க்ரோத்னால் உள்ளடக்கிய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து லிட்ரலி வந்து நமக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா. எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இம்போர்ட் வந்து எவ்வளோக்குள்ளே கம்மியாகுதோ அவ்வளோக்குள்ளே அந்த நாட்டோட வளர்ச்சி வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் அதிகமாகுதோ அதுக்குள்ளே நாட்டோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். ஓகேவா. டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ க்ரோத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் டார்கெட் என்ன வச்சாங்கன்னா 10% ஜிடிபி க்ரோத் ரேட் வச்சாங்க. நம்ம ஜிடிபி க்ரோத் வந்து 10% ஆகணும் அப்படின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் இது சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு, அதான் உண்மை.
அப்புறம் வந்து த பிளானிங் கமிஷன் ரைஸ் கன்சர்ன் அபவுட் மீட்டிங் டார்கெட் டியூ டு ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மீட்டிங் டார்கெட்ஸ் வந்து, அதாவது பிளானிங் கமிஷன் வந்து கன்சர்ன் பண்ணாங்க, ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கண்ட்ரோல்ஸ்னால இது கன்சர்ன் பண்ணாங்க. அப்புறம் ஹை இன்ஃப்ளேஷன், ஸ்ட்ராங் ரூபி, கமாடிட்டி ப்ரைஸஸ்ஸு, எனர்ஜி காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இது வந்து மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, அது ஒரு மேஜர் கன்சர்ன். ஸ்ட்ராங் ரூபி கரன்சி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து எக்ஸ்போர்ட் வந்து டவுனாக இருந்துச்சு, இம்போர்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஹை காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸு, அது இன்க்ரீஸ் பண்ணணும். அதேமாதிரி எனர்ஜி காஸ்ட்டு, ஆயில் ப்ரைஸஸ்ஸு, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேடன் த நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது குளோபலில் வந்து ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 12th பிளான். ஓகேவா? இதான் ஃபைனல் பிளானு. இதோட க்ரோத் ரேட் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 9% செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டார்கெட்டு 4% ஆவரேஜ் க்ரோத். ஓகேவா? 9% செட் பண்ணியிருப்பாங்க. இதோட க்ரோத் லாஸ்ட்டு நிதி ஆயோக் வந்து இதை வந்து இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. லிட்ரலி வந்து நிதி ஆயோக் வந்து இதை எஸ்டிமேட் பண்ணி சொல்லும் போது 7.75% வந்து இது க்ரோத் அடைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதோட க்ரோத் ரேட் 9%. ஸோ இது ஃபெயிலியர் தான். ஏன்னா வந்து ஃபார் த ரீசன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேவா? இது முடியறதுக்கு முன்னாடி 2014 வந்து நிதி ஆயோக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இதோட ஃபெயிலியருக்கான ரீசனாக இருக்குது. அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நான் ஃபுட் கிரெயின்ஸு, லிவி ஸ்டாக், ஃபிஷரிஸு, ஹார்டிகல்ச்சர், இதெல்லாம் வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதேமாதிரி இன்க்ளூசிவ்னஸ், கண்டினியூ ஃப்ளாக்ஸிப் ப்ரோக்ராம்ஸ், இதே தான் 11th பிளான் இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறத இதுலேயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்டு, எனர்ஜி டிமாண்டு. ஓகேவா? டு அச்சீவ் 9% ஜிடிபியை வந்து அச்சீவ் பண்ண வந்து கமர்ஷியல் எனர்ஜி சப்ளை வந்து எவ்வளோ க்ரோ ஆகணும்னா 6.5 to 7% ஆனுவலி க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இம்போர்ட் டிபெண்டன்சி, அதாவது 80% ஆஃப் பெட்ரோலியம் நீட்ஸ் வுட் பி வியா இம்போர்ட்ஸ். ஓகேவா? அதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கோல், நோட்டட் அண்ட் இன்க்ரீஸிங் ரிலையன்ஸ் ஆன் இம்போர்ட்டட் கோல் ஃபார் தெர்மல் பவர் ஜென்ரேஷன். கோல் இம்போர்ட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க தெர்மல் பவர் ஜென்ரேஷன்ஸுக்கு. இந்த மாதிரி எனர்ஜி சேலஞ்சஸ்லாம் வந்து இதில் தான் வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ரீசனல் எனர்ஜி ப்ரைஸிங். அப்புறம் வந்து சோசியல் செக்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சர்வீஸ் மோட்டிவ்லேருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இதில் வந்து ஃபோக்கஸ் ஏரியா, ப்ரைமரி ஃபோக்கஸ் ஏரியாவை வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? யூனிவர்சல் ஹெல்த் கேருங்கிற ஒரு இது வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் அக்யூசியேஷன், அதாவது லிவ்லிஹுட்ஸ் வித் த நீட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? அதாவது நிலம் கையகப்படுத்தல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதேமாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, கால்டு ஃபார் ஹாஸ்டிக் பாலிசி ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் யூசேஜ், அதாவது நீர் மேலாண்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க விவசாயத்துக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பிபிபி மாடல். ஓகே. அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் இடையில் இருக்க பார்ட்னர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே. அதில் வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபிஸ்கல் அண்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன்ஸ், ஃபிஸ்கல் கரெக்ஷனுங்கிறது வந்து லிட்டரலி வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஹெல்த்துக்கு, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெலாம் வந்து சர்வீஸ் மோட்டிவில் நிறைய வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? மற்றதுக்கெலாம் வந்து தேவையில்லாமல் வந்து செலவு வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி எஃபிஷியன்சி, ஸ்ட்ரெஸ்டு த நீட் ஃபார் மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸஸ் டியூ டு கன்ஸ்ட்ரைன். ஓகேவா?
அதாவது ரிசோர்ஸஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. அதேமாதிரி ஃபைனல் அப்ரைசல் வந்து நிதி ஆயோக் வந்து இதை வந்து எஸ்டிமேட் பண்ணி 7.75% அதாவது க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அட்வொகேட்டிங் ஃபார் கிளியர் டேக்ஸ் பாலிசி. அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன பண்ணாங்கன்னா, டேக்ஸ் பாலிசியை வந்து ப்ராப்பராக பண்ணணும், மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் காத்திருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கே பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே நம்ம வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தடவை இந்த வீடியோ புரியலன்னா இன்னொரு தடவை வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்கோ அடிச்சிருக்கும் வீடியோவில், அதுக்கு ரொம்பவே சாரி. வீடியோ வந்து எப்போவுமே பொதுவாக ஒரு இடத்துல இருந்து பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து பண்ண முடியல இன்றைக்கி. அதோட காரணமாக தான் இன்றைக்கி வந்து எக்கோ வந்து வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கு ரொம்பவே சாரி. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக போடுவோம். ஓகேவா கைஸ்? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார்